Class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி சார். நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம 5th லெக்சர் வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, என்னோட உங்களோட பாதி லெசன் ஓவர். ஓகே, நான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் 2 பார்ட் அந்த லெசன் படிப்போம். ஒன்று வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ஒன்று நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்லியிருந்தேன். ஓகே, ஒன்று வந்து எதை பற்றி படிப்போம், நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை பற்றி படிப்போம், இன்னொன்று எலக்ட்ரோலிட்டிக் செல்லை பற்றி படிப்போம்னு சொன்னேன். ஓகே, அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து லாஸ்ட் லெக்சர் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஓகே, நாளையிலேருந்து நம்ம வந்து எப்படி இந்த ரியாக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு, கரெக்டாக கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடச்சிச்சு. பட் எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுப்பீங்க, அந்த எனர்ஜி கொடுத்ததுக்கப்புறமா அந்த ரியாக்ஷன் நடக்கும். அதனால தான் இதோட பேர் நான் ஸ்பான்டேனியஸ் சொல்லும். ஓகே, நாளையிலேருந்து அந்த டாப்பிக்கை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த லெசனோட ஃபஸ்ட் பார்ட் ஓவர். ஓகே, ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம பாஸ்ட் 2-3 டேஸாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, அதோட அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2 அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து நம்ம எப்படி வந்து பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் தான் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 298 கெல்வின், 1 atm ப்ரெஷர், 1 மோலார் சொல்யூஷன். ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இல்லாமல் நார்மலாக ஒரு பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும்னாக்கா அப்போ நம்ம நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக. இன்றைக்கி வந்து தேர்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம். சரி, அதாவது ஒன்றும் இல்லை, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிப்போம். சரி, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்னென்னலாம் சொல்லித்தரேன். ஜஸ்ட் கொஞ்சம் லெக்சர் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சரியா? ஸோ இன்றைக்கி லெக்சர் ரொம்பவே சின்ன லெக்சர் தான். அரௌண்ட் 10 to 15 மினிட்ஸ் டாபிக் தான் இது. சரியா, டக்குன்னு எடுத்து முடிச்சிருவேன். பட் ஒரு விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு உங்ககிட்ட ஆசைப்பட்டேன். சரியா, நேற்று அந்த கொஸ்டின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் என்னென்னு படிங்க. அண்ணா, நீங்கள் எப்படி நான் நைட்டில் உட்காந்து படித்து வீடியோலாம் போடுறீங்க, அதுவும் மார்னிங் வரைக்கும் படிக்கிறீங்க, எப்படின்னா எனக்கு அதை சொல்லுங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணி படிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க. ஓகே, ஸோ இந்த கமெண்ட் பார்த்தோடனே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி லெக்சர் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படின்னா நைட்டில் உட்காந்து படித்து வீடியோவெலாம் போடுறீங்க, அதுவும் காலையில் வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, மேபி இந்த பையன் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கான்னு இவன் நோட் பண்ணியிருக்கான். நான் எப்போவுமே வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது யூஸ்வலாக ஃப்ரம் 2 AM to 4 AM தான் இருக்கும். ஓகே, இந்த மிடில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் அண்ட் 6 o'clock அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த பையன் வந்து நோட் பண்ணியிருக்கான், அதை நோட் பண்ணிவிட்டு கேட்டிருக்கான். சரி, ஓகேடா. சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, ஒன்றும் இல்லை, அலாரம் வச்சு எழுந்திரிச்சு படிக்கணும். ஓகே, சிம்பிளாக அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூஸ்வலாக என்னோடய ரொட்டீன் என்னன்னாக்கா, நான் 9 o'clock தூங்கிடுவேன். ஷார்ப்பாக 9 o'clock தூங்கிடுவேன். சரியா, 9 o'clock தூங்கிட்டு நைட்டு 9 o'clock தூங்கிட்டு கரெக்டாக 1:50க்கு அலாரம் வச்சுருவேன். 1:50க்கு அலாரம் வச்சு ஷார்ப்பாக எழுந்திருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாது. கரெக்டாக அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி எழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஓகே, நியர் அபவுட் ஒரு 5 hours கிட்ட தூங்குறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 9 o'clock தூங்கினா 5 hours, சில இடம் 9:30 வரைக்கும் அப்படியே தூக்கம் வராமல் கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சுன்னா கூட 9:30 அந்த மாதிரி தூங்கினா கூட ஒரு 5 hours தூக்கம் வந்து எனக்கு கிடச்சிரும். ஆனால் ஒரு 1:50க்கு நான் எழுந்திருவேன். 1:50 எழுந்துட்டு 2 hours வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். அதுக்கப்புறம் 4 o'clockலேருந்து 5 o'clock வந்து என்னோடய சப்ஜெக்ட் படிப்பேன். நான் உங்களுக்கு சொல்லினால என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன். அந்த எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்கு எனக்கு மினிமம் ஒரு 12 hours ஆச்சு ஒரு டேக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா, ஸோ அதனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஓகே, வேறு வழி இல்லை. நான் காலையில் எழுந்துச்சி உங்களுக்கு வீடியோவும் போடணும். அந்த வீடியோ போட்டுட்டு ஒரு மார்னிங் ஒரு 4 to 5, 5 to 6, 6 to 7 ஒரு 3 hours என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் என்னோடய ஸ்டடீஸ்க்கு. ஓகே, இந்த 3 hours எனக்கு வந்து போனஸ் மாதிரி. ஆக்சுவலாக இந்த போனஸ்க்காக தான் நான் காலையில் எழுந்திருக்கிறது. ஓகே, ஸோ காலையில் எனக்கு 3 hours கிடச்சிருச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், திருப்பி ஒரு 10 o'clock வரைக்கும் அப்படியே இப்படின்ட்டு இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடலெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 மணிக்கு திருப்பி படிக்க ஆரம்பிப்பேன். 10 மணிலேருந்து 2 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக படிப்பேன். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு 4 hours வருதா. ஸோ மார்னிங்கே எனக்கு ஒரு 3 hours, இப்போ ஒரு 4 hours கிடச்சிருக்கு. கரெக்டாக. அண்ட் அதுக்கப்புறம் 2 o'clock லஞ்ச் எடுத்துகிட்டு அகெயின் 3 o'clock படிக்க உட்காந்து 3 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் அகெயின் படிப்பேன். சரியா, ஸோ அகெயின் எவ்வளோ கிடச்சிருக்கு, 3 to 6 தான் ஒரு 3 hours கிடச்சிருக்கு +3. ஓகே, ஸோ பார்த்தோம்னா 10 hours கிடைக்குது. ஓகே, 10 hours per day வந்து நான் படிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் 6 o'clock மேலே நான் ஜென்ரலாக படிக்க மாட்டேன். ஓகே, ஈவினிங் 6 o'clock மேலே சும்மா அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துக்கிட்டு ஏதாச்சும் மூவிஸ் ஏதாச்சும் இருந்தால் பார்த்துட்டு
6 to 10 அந்த மாதிரி வந்து 6 to 9 அப்படியே ஓடிடும். 3 hours வந்து ஜென்ரலாக படிக்க மாட்டேன். ஓகே, பட் எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா படிப்பேன். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் என்னால் ஒரு நாளைக்கு வந்து 10 hours ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஓகேயா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் படிக்கிற காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த அளவுக்காச்சும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகே, அப்படி இல்லைன்னா என்னால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. சரியா? ஸோ இது வந்து என்னோடய பேசிக் ரெக்குவயர்மெண்ட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கேள்விக்கு நான் வரேன். அண்ணா நீங்கள் எப்படின்னா நைட்லாம் உட்காந்து படிக்கிறீங்க அண்ட் எப்படி மார்னிங் வீடியோ போடுறீங்கன்னா, விஷயம் சிம்பிள் தான். எல்லாராலையுமே வந்து ஒரு 2 மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்துச்சி படிக்க முடியும். சரியா? ஆனால் அந்த அலாரத்துக்கு மதித்து எழுந்திரிக்கவங்களுக்கும் அந்த அலாரத்தை மதித்து எழுந்திரிக்காதவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது, டிட்டர்மினேஷன். ஓகே, முதல்ல உங்களுக்கு வந்து அந்த டிட்டர்மினேஷன் வேணும். எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்ற டிட்டர்மினேஷன் வேணும். அந்த டிட்டர்மினேஷன் இருந்துச்சுனாக்கா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ எனக்கு அந்த டிட்டர்மினேஷன் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நான் ஒரு 10 hour படித்தா மட்டும்தான் என்னால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அது போக நான் உங்களுக்கு வீடியோவும் போடணும். எனக்கு இப்போ அந்த 2 hour வந்து ஷார்ட்டேஜ் ஆகுறது அந்த வீடியோனால். ஓகே, இல்லை 12 hours எனக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ நான் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணால் கூட என்னால் இந்த 10 hours டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் என்னால் இந்த 10 hours டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலனா கண்டிப்பாக அந்த டார்கெட்டையும் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த டிட்டர்மினேஷனை வச்சு மட்டும்தான் என்னோடய பொழப்பு ஓடுது. சரியா? ஸோ வெரி சிம்பிள்டா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மினேட்டர் இப்போ உங்கள் லெவலில் யோசிக்கணும்னு நினச்சாக்கா உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது இருக்கலாம், இல்லை நீட் ஜெயியை கிளியர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் டாப் லெவல் இன்ஸ்டியூட்டில் போய் சேரணுன்றதா இருக்கலாம். ஓகே, அந்த கோலை அச்சீவ் பண்ணணுன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் படிக்கணும், இன்றைக்கி இவ்வளோ நேரம் படித்தா மட்டும்தான் அந்த கோலை அச்சீவ் பண்ணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுச்சிருவீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிட்டர்மினேஷன். ஒரு நீடு வேணும். அந்த நீடை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இந்த நீடுக்காக தான் நான் உழைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஷார்ட்டாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் ஆகி போகவே மாட்டீங்க. ஓகே, இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியே தீர்வீங்க. சரியா? ஸோ முதல் ரெக்குவயர்மெண்ட் அந்த நீடு தான். சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. போர்டு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணோம்னாக்கா நான் இவ்வளோ நேரம் படிக்கணும், இவ்வளோ நேரம் படிக்கணும்னா இந்தந்த டைமில் அலோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரியா? அண்ட் இன்னொரு ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னாக்கா, கைஸ் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு பேசுவேன். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ அட்வைஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அவங்க டேரெக்டாக வீடியோவுக்கு போயிடுங்க. சரியா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எப்போ படித்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த மார்னிங் டைம் இருக்குல்ல, ஆக்சுவலாக நைட் டைம் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. லேட் நைட் வரைக்கும் படிச்சுட்டு படுப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கேஸில் பார்த்தா நான் வந்து 9 o'clock தூங்கிட்டு 2 o'clock எழுந்திரிச்சிட்டு 2லேருந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறேன். சரியா? சில பேருக்கு எப்படி பழக்கம் இருக்குன்னா 9 o'clock ஆரம்பித்து நல்லா ஒரு 2 இல்லை 3 o'clock வரைக்கும் படிப்பாங்க. சரியா? ஸோ மேபி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்குது, 6 hours கிட்ட படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு 4 hours தான் படிக்கிறேன் காலையில். கரெக்டாக? பட் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, நீங்கள் இந்த நைட்டு கண்டினியூஸாக படிக்கிறீங்கல்ல, அது வந்து மேபி கொஞ்சம் அன்எஃபெக்டிவாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கும். உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காது. இப்படி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த கண்டினியூஸாக படிக்கிறதுனால கிடைக்காது. ஓகே, ஆல்தோ அது வந்து படித்தா உங்களுக்கு வந்து நான் அப்படி படிக்க முடியாதுன்னு சொல்லலை, படிக்கலாம். பட் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே, அதுவே ஆனால் நீங்கள் ஒரு 9 o'clock இல்லை 10 o'clock படுத்துட்டு உங்களை நான் 2 மணிக்கு எழுந்திரிக்கன்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock, ஓகே, மார்னிங் ஒரு 4 இல்லை 3 எழுந்திரிங்க படிச்சிங்கன்னா ஒரு 4 hours உங்களுக்கு கிடைக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் அப்படியே உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும். அந்த மார்னிங் 2 o'clock மேலே இருக்க என்விரான்மெண்ட் ரியலி சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நாய்ஸ் இருக்காது, வெஹிக்கிள்ஸோட சவுண்ட் இருக்காது, அண்ட் ஒரு சாந்தமாக இருக்கும். அந்த சாந்தத்தில் படிக்கிறதே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இன்கேஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் இந்த 4 AM மேலே எழுந்துச்சு ஒரு ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் ஹவர்ஸும் கிடைக்கும். எல்லாருமே தூங்க அந்த டைமில் உங்களால் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். சரி, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து அந்த டைம் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ அதுதான், ஒன்றும் இல்லை, ஒரு டிட்டர்மினேஷனோடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். சரியா? ஸோ ஐ ஹோப் ஸோ இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். இந்த பையனால் இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். எனக்கு தெரியும் சில பேருக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஐம் வெரி சாரி. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து வீடியோ ஒரு 10 நிமிஷம் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக சொல்லியிருக்கணும். ஸோ எனிவேஸ், ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் ஒன்று யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்டு டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு டுடேஸ் டாபிக் நர்ன்ஸ்ட் இக்குவேஷன். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் அப்ளிகேஷன், ஆக்சுவலாக நர்ன்ஸ்ட் இக்குவேஷனோட தேர்ட் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன பார்த்தோன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துரு. அடுத்து என்ன பார்த்தோன்னா எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம், அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நான் வாட் இஸ் டெஸ்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்? சரி, நம்ம ஒரு டேனியல் செல் எடுத்தோம்டா. ஓகே, டேனியல் செல் என்ன இருக்கும், 2 எலக்ட்ரோலைட் வச்சுருப்போம். ஓகே, அதில் ஒன்று வந்து ZnSO4 எலக்ட்ரோலைட் இருக்கும், இன்னொன்று காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கும், எலக்ட்ரோலைட்டாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ZnSO4 இருக்கிறது ஜிங்க் ராட் வச்சுருப்போம், இந்த இடத்துல காப்பர் ராட் வச்சுருக்கோம். இது வந்து இதோட எலக்ட்ரோடு, இதோட எலக்ட்ரோடு இது. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வயர் போட்டுருவோம். அந்த வயரில் வந்து நம்ம வோல்டேஜ் எவ்வளோன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபுல் டேனியல் செல்லுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கும்னாக்கா உங்கள் எல்லாருக்குமே என்னால் தெரிஞ்சிருக்கணும். 1.1 வோல்ட் வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இருக்கும் இந்த ஃபுல் டேனியல் செல்லுக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நான் உங்களை என்ன கொஷின் கேட்குறேன்னா, இப்போ இந்த செல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டே இருக்கா? ஓகே, நீங்கள் இது வரைக்கும் எந்த எனர்ஜியும் கொடுக்கல, ஜஸ்ட் என்ன பண்ணீங்க, ஒரு வயரை போட்டு கனெக்ட் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன ஆகிடுச்சு, கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக? எவ்வளோ நேரத்துக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதென்ன லைஃப் டைம் ஃபுல்லாக இந்த செல் ஓடிக்கிட்டே இருக்குமா? அப்படி ஓடிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு உங்கள் டிவி ரிமோட்டில் பேட்டரி மாற்ற போகிறீங்க, உங்கள் வாட்சில் எதுக்கு பேட்டரி மாற்ற போகிறீங்க? இன்ஃபேக்ட் இன்வெர்ட்டர் பேட்டரியே ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுது, இது வந்து ஒர்க் ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஏன் ஸ்டாப் ஆகுது யோசிச்சு பாருங்கள். வை இட் இஸ் ஸ்டாப்பிங்? கண்டிப்பாக இந்த லைஃப் டைம் ஃபுல்லாக ஒர்க் ஆகாது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த செல் வந்து ஸ்டாப் ஆகும். அது ஏன் ஸ்டாப் ஆகும்னா, ஒன்றும் இல்லை, இதோட ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ன நடக்குது இந்த இடத்துல? ஃபஸ்ட்டு ஜிங்க் எலக்ட்ரோடு தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக? ஏன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் வச்சோம் நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை ரியாக்டிவிட்டி சீரீஸ் வச்சும் சொல்லிக்கலாம். ஜிங்க் வந்து மோர் ரியாக்டிவ். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன ஆச்சு, ஜிங்க் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஆக்சிடைஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆக்சிடேஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி? Zn வந்து Zn2 ப்ளஸ் 2 எலக்ட்ரானாக பிரிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த 2 எலக்ட்ரான் தான் என்ன ஆகுது, இந்த ஒயரில் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல இருக்க Cu2+ கூட ரியாக்ட் பண்ணிச்சு. அண்ட் இங்கே வந்து Zn2+ என்ன ஆகிடுச்சு, இந்த சொல்யூஷன்லேயே போய் கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இங்கே வந்து Zn2+ எல்லாமே போயிட்டு இந்த சொல்யூஷன்லேயே கரைய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக? ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆகிடுச்சு, இந்த எலக்ட்ரான்ஸ் தான் ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் போக போக காப்பர் சல்ஃபேட்டில் போயிட்டு என்ன ஆகிடுச்சு, இந்த சொல்யூஷனில் இருக்க Cu2+லாம் போயிட்டு இந்த இடத்துல அட்ராக்ட் ஆகி இந்த எலக்ட்ரோட் மேலே அப்படியே ஃபுல்லாக ஒரு பெரிய லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு Cu2+ + 2 எலக்ட்ரான் வில் கிவ் பியூர் காப்பர். கரெக்டாக? ஒரு லேயர் மாதிரி இந்த ஃபுல்லாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக? ரைட் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குடா. ஓகே, அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு எவ்வளோ தான் அதுவும் எலக்ட்ரான்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன, இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு ரொம்ப மெலிசாயிடுது. ஓகே, எலக்ட்ரான்ஸை கொடுத்து ரொம்பவே ஒல்லி ஆகிடுச்சு. கரெக்டாக? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்படி குண்டாக இருக்க ஜிங்க் எலக்ட்ரோடோட பவரும் என்ன மாதிரி ஒல்லியாக இருக்க இந்த ஜிங்க் எலக்ட்ரோட பவரும் சேமாக இருக்குமா? டெஃபினட்டாக சேமாக இருக்காது. கரெக்டாக? இவன் ரொம்ப வீக்காக இருப்பான், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், அப்போ இந்த மாதிரி இந்த காப்பரை ரெடியூஸ் பண்ணுற பவர் இந்த ஜிங்க்கு கம்மியாகிடும். ஓகே, இவன் குண்டாக இருக்கப்போ இந்த காப்பரை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிட்டான். ரைட் வரும். கரெக்டு தானே? இவன் இந்த காப்பரை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்போ ஒல்லி ஆனதுக்கப்புறமா இவன்கிட்ட எலக்ட்ரான்ஸ் கம்மியாகிடுது, இவன் கொடுக்குற பவர் கம்மியாகுது, இந்த காப்பரை ரெடியூஸ் பண்ணுற பவரும் கம்மியாகிடுச்சு. கரெக்டாக? ஓகே, அப்போ என்ன ஆகுது, ரியாக்ஷனோட ரேட் குறையுதா? இப்போ இந்த ஃபுல் ரியாக்ஷனும் வந்து எது டிபெண்ட் பண்ணிருச்சு, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்குதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் காமிச்சது. கரெக்டாக? பட் இந்த ஆக்சிடேஷனும் ரிடக்ஷன் ப்ராசஸும் ஸ்லோவாக உங்களுக்கு என்ன ஆகும், அப்போ வோல்டேஜ் வந்து கம்மியாக காமிச்சிட்டே இருக்கும், அந்த பொட்டென்ஷியல் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. புரிஞ்சுச்சா? ஸோ வந்து என்ன ஆகுது, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த Zn2+ வந்து சொல்யூஷனில் போய் கலக்குதோ, ஓகே, அதே மாதிரி அந்த ரைட் சைடில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சொல்யூஷன்லேருந்து காப்பர் Cu2+ஓட வேல்யூ வந்து குறையுதோ. ஓகே, ஏன்னா இங்கே இருக்க Cu2+ என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு இது கூட வந்து காப்பராக ஃபார்ம் ஆகிடுது. கரெக்டாக? ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் Zn2+ அதிகமாகிட்டே இருக்குது, இந்த பக்கம் Cu2+ வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த சொல்யூஷனோட பொட்டென்ஷியல் கம்மியாகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, Zn வந்து ஸ்லோவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. சைஸ் குறையிறதுனால ஆக்சிடேஷன் பவர் வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம பொட்டென்ஷியல் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஓகே, எவ்வளோ கம்மியாகும்னா, பொட்டென்ஷியல் 1.1லேருந்து 1 ஆகும், அப்புறம் 1.1லேருந்து 0.9 ஆகும், 0.9லேருந்து 0.8, 0.7, 0.6,
அப்படியே கம்மியாகி ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா டோட்டலாகவே செல்லு ஸ்டாப் ஆகிடும். செல் வந்து டோட்டலாக ஒர்க் ஆகாமல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் கண்டிஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஈக்குலிபிரியம். இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். அப்போ அந்த செல்லு வந்து அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வரப்போ டோட்டலாகவே செல்லு வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ செல்லு டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும் செல்லுக்கு? ஆப்வியஸாக 0 ஆகிடும். ஓகே, ஸோ என்ன சொல்லலாம்? அட் ஈக்குலிபிரியம் பொட்டென்ஷியல் ஆஃப் த செல் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல நான் ஸ்டாண்டர்டுன்னு போடல, யோசிச்சு சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் டிகிரி செல்னு போடல, E0 செல்னு ஏன் போடல அப்படின்னாக்கா, E0 செல் எப்போ வரும் அப்படின்னாக்கா 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஃபஸ்ட் கண்டிஷன் 298 கெல்வின். ஓகே, சரி, அந்த கண்டிஷன் மெயின்டைன் பண்ணிட்டோன்னு வச்சுப்போம். செகண்ட் கண்டிஷன் 1 atm ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிட்டோன்னு வச்சுப்போம். ஆனால் தேர்ட் கண்டிஷன் 1 மோலார் சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல Zn2+ எல்லாம் கலந்து என்ன ஆயிடுச்சு? இது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. இந்த இடத்துல Cu2+ போய் இதுக்கு வேறு கான்சன்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கமும் இப்போ 1 மோலார் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, 1 மோலார் சொல்யூஷன் இருந்துச்சுனாக்கா எந்த விதமான அயோனிக் டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் 1 மோலார் சொல்யூஷனோட மீனிங். பட் இந்த இடத்துல அயோனிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சொல்யூஷனில் அயோன்ஸோட கான்சன்ட்ரேஷன் வேறு ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ 1 மோலார் சொல்யூஷன் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வெறும் E செல்னு கொடுத்துட்டேன். ஓகே, E செல் வந்து இப்போ வந்து 0 ஆகிடுச்சு. புரிஞ்சா? இதுதான் வந்து ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. செல்லில் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் எதுன்னு கேட்டால் இந்த கண்டிஷன் தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு நர்வ்ஸ் ஈக்குவேஷனுக்கு என்ன சம்மந்தம்னாக்கா, இந்த பாயிண்ட் நம்மளே கேட்பாங்க. ஓகே, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அது வந்து ரியாக்ஷனை பொறுத்து இருக்குது அந்த கான்ஸ்டன்ட். ஓகே, ப்ராடக்ட்டையும் ரியாக்டண்ட்டும் பொறுத்து அந்த கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகே, அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னென்னு தெரிஞ்சுனாக்கா நம்ம வந்து அந்த செல்லை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு போக விடாமல் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சரியா? ஒன்றும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் கிளாஸ் எங்கே முடித்தேன்? எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக நர்வ்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம 298 கெல்வினில் இருந்துச்சுனாக்கா வேறு ப்ரெஷர் அண்ட் வேறு டெம்பரேச்சர், அதாவது வேறு ப்ரெஷர் அண்ட் வேறு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுனாக்கா எப்படி வந்து நம்ம வந்து 1 மோலார் இல்லாமல் வேறு மோலார் இருந்துச்சுனாக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தேன். E0 ஆஃப் செல், அதான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் ஆஃப் தட் செல் minus 0.059 upon n log of A concentration of A by concentration of C, where concentration of A என்னது ஆனோடில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C என்னது கேத்தோடில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனோடில் கான்சன்ட்ரேஷன் சாலிடோட கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் Zn வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1 ஆகிடும். சரியா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்தேன் அதெல்லாம். சரியா? இல்லை என்னென்னது எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது, எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்றது தான் என்ன ஏஎன்சி சொல்லி கொடுத்துட்டேன். E0 ஆஃப் செல் வந்து உங்களுக்கு கொஷன்லேயே கிவனாக இருக்கும் எப்போவுமே. சரியா? ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் அ செல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இஃப் இட் இஸ் 298 கெல்வின். ஓகே, 298 கெல்வினாக இருந்தால் மட்டும் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். 298 கெல்வினாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து 1 மோலார் சொல்யூஷன் கிடையாது, இல்லை 1 atm ப்ரெஷர் கிடையாது, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் கிடையாது, ஆனால் 298 கெல்வின் தான் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு பியூர் அண்ட் பியூர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான் இருக்குது. 1 மோலார் சொல்யூஷன், 298 கெல்வின், பியூர் அண்ட் பியூர் அன்ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இருக்குது. 1 atm ப்ரெஷர் கிடையாது, 298 கெல்வின் கிடையாது, அண்ட் ஒன்று 1 மோலார் சொல்யூஷன் கிடையாது, எதுவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல டெம்பரேச்சர் மட்டும் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன், எதுவுமே ஸ்டாண்டர்ட்னா இந்த கண்டிஷன். E0 ஆஃப் செல் minus 2.303 RT divided by NF into log of A upon C. புரிஞ்சா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம வந்து ஜென்ரலாக இந்த ஈக்குவேஷன் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா 99% வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. சரியா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சரியா? என்ன இப்போ எனக்கு வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டாக என்னென்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஓகே, உங்களுக்கு 11th கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ஞாபகம் இருந்துச்சுன்னா தெரியும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, ரியாக்டன்ட் ஓகே ஒரு கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் எந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஓகே, அதாவது இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஷுட் பி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்க அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் வந்து ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம், கே ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனோடும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேத்தோடும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ, ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனோட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப்
கேத்தோட் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அதுதான் வந்து கே ஈக்குவலிபிரியம் சொல்லுவோம். சரியா? அப்போ நம்ம இந்த இதுவில் என்ன சொல்லலாம், மாடுலஸ் அதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி ஈக்குவல் டு கே ஈக்குவலிபிரியம் சொல்லிக்கலாமா? டெஃபினட்டாக சொல்லிக்கலாம். சரியா? அப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்களேன், இந்த ரியாக்ஷன் ஒரு வேளை ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா ஏ பை சியோட ரேஷியோ ஈக்குவல் டு என்ன ஆகிடும், கே ஈக்குலிபிரியம் ஆகும். சரியா? அட் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இந்த ரியாக்ஷனில் வேறு ஒரு சேஞ்ச் இருக்குது. என்ன ஆகும், ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இந்த ஏ பை சியோட வேல்யூ கே ஈக்குலிபிரியமாக மாறிடும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி வில் பி ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கே ஈக்குலிபிரியம். அதுதான் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஒன்ஸ் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அட்டைன் பண்ண உடனே இன்னொரு விஷயமும் நடக்கும். அது என்னது, E naught of cell. E naught of cell வந்து என்ன ஆகும், 0 ஆகிடும். At equilibrium we know that E naught of cell which is equal to E cell will be equal to 0. கரெக்டாக? அப்போ நம்மளோட நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ என்ன மாதிரி ஆகிடுச்சு, E naught of cell equal to standard electrode potential of the cell equal to 0.059 upon n into log 10 of K equilibrium ஆகிடும். சரியா? இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கொஷனில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். எப்போ அட் 298 கெல்வின், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், எப்போவுமே இந்த இதுக்கு மேலே ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற கேஸாக ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் 1, ஸோ அதனால் பவரில் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, பட் மேபி உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் 2a+லாம் பார்த்தோம்ல, அப்போ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 2 ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் மேலே பவரில் 2 போடணும். சரியா? ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஃபார் கால்குலேட்டிங் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நமக்கு வந்து சின்ஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கணும்ல, ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறாங்க. சரியா? வேறு ஒன்றும் இல்லை. என்ன, லாக் 10 ஆஃப் கே ஈக்குலிபிரியம் தான் தேவைப்படுது. ஸோ லாக் 10 ஆஃப் கே ஈக்குலிபிரியம் மட்டும் இப்படி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டாக்கா n into E naught of cell divided by 0.059 is equal to this. ஓகே, அப்போ இதை வந்து நம்ம ஆன்டிலாக் எடுத்தோம்னா நமக்கு கே ஈக்குலிபிரியம் கிடச்சிரும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு ஆன்டிலாக் கொஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு லாக் டேபிள் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே லாக் டேபிளில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், லாக் அண்ட் ஆன்டிலாக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். சரியா? இப்போதைக்கு வந்து இந்த சம் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஷின் எதாவது கொடுத்தேன்னா இப்போதைக்கு போடுங்க. பட் சீக்கிரமே நான் லாக் அண்ட் ஆன்டிலாக்கு உங்களுக்கு வீடியோ கொண்டு வரேன். புரிஞ்சா? இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ வந்து இப்போ ஒரு கொஷின் மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு டேனியல் செல் கொடுத்துருக்கேன். ஓகே, டேனியல் செல் ஒர்க்கிங்கில் இருக்குது. அது வந்து 298 கெல்வினில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. சரியா? அண்டு உங்களுக்கு வந்து நான் என்ன கேட்குறேன், கே ஈக்குலிபிரியம் என்னென்னு கேட்குறேன். ஓகே, அப்போ டேனியல் செல்லில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னென்னு உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்கேன். ஓகே, டேனியல் செல் என்னென்ன எப்படி இருக்கும், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும், Zn எலக்ட்ரோட் சாலிடாக இருக்கும். அப்புறம் அது Zn2+ மாறிடும், which will be in the aqueous form. நடுவில் ஒரு மீட்டர் பிரிட்ஜ் இருக்கும். இந்த இடத்துல Cu2+ சொல்யூஷனில் இருக்குது, aqueous. ஓகே, Cu2+, அது வந்து என்ன ஆகும், Cuவாக மாறிடும். ஓகே, இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் டேனியல் செல்லு. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் எதுக்கு வந்து 1 ஆகிடும், Znோட கான்சன்ட்ரேஷன் 1 ஆகிடும், Cuவோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1 ஆகிடும். ஏன்னா இது ரெண்டும் சாலிடாக இருக்குது. அப்போ மீதி இருக்க கான்சன்ட்ரேஷன் Zn2+ அண்ட் Cu2+. இந்த இடத்துல எது ஆனோடு வரும், எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆனோட், லோன். left side or leaving is termed as anode. left side or leaving will be oxidizing. சரியா? அப்போ வந்து இந்த இடத்துல Zn2+ வந்து ஆனோட் ஆகிடும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனோட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேத்தோட். இதுதான் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், அதான் கேட்டிருக்காங்க. சரியா? நான் கம்மிங் பேக் டு திஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் என்ன தெரியும், we know that for finding equilibrium constant இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். K equilibrium constant equal to என்னது, log 10 of K equilibrium equal to n into E naught of cell divided 0.059. கரெக்டாக? டேனியல் செல்லில் என்ன வரும், n வந்து 2 எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக? நல்லா ஞாபகம் இருக்கா, ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா, Zn2+ இருக்குது. அப்போ என்ன, 2 எலக்ட்ரான்ஸை லீவ் பண்ணுறது. அப்போ n = 2 ஆகிடுச்சு. E naught of cell உங்களுக்கே தெரியும், டேனியல் செல்லோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து 1.1 வோல்ட். ஓகே, அண்ட் இது வந்து 0.059 அப்படி இருக்கும். இந்த எல்லா வேலையும் தெரிஞ்சிச்சா, அப்படியே இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். Okay, I'm just substituting all the values here. Log 10 of K equilibrium equal to 2 into 1.10 divided by 0.059. So log 10 of K equilibrium equal to 37.288. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு எந்த விதமான லாக் டேபிள் இல்லை எந்த விதமான வேல்யூஸும் கொடுக்கலன்னா உங்களால் இதை சால்வ் பண்ண முடியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு லாக் டேபிள் கொடுத்துருந்தாங்க இல்லை உங்கள் கொஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இதை வந்து ஆன்டி லாக் எடுக்கணும். ஆன்டி லாக் எடுத்திங்கன்னா K equilibrium equal to 2 into 10⁻37 உங்களுக்கு வரும். சரி, எப்படி ஆன்டிலாக் எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் வேறு ஏதாச்சும் சேனலில் எப்படி ஆன்டிலாக் எடுக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. பட் மோஸ்ட்டாக இன்றைக்கிக்குள்ளேயே நான் உங்களுக்கு லாக் அண்ட் ஆன்டிலாக்கு வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க்.
புரிஞ்சா? இன்றைக்கி லெக்சர் வந்து இதோட முடிஞ்சுச்சு. ஓகே, சிபிஎஸ்சி பார்ட்டில் இதோட முடிஞ்சுச்சு. பட் நான் சின்ஸ் உங்களுக்கு நீட் அண்ட் ஜேயும் கன்சிடர் பண்ணி எடுக்கிறதுனால இன்னொரு சின்ன டாபிக் இருக்குது. என்னதுனாக்கா, நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ செல் மேட் அப் ஆஃப் சேம் மெட்டல் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இவ்வளோ நேரமாக பார்த்ததெல்லாம் என்னது? இந்த இடத்துல ZnSO4 இருக்கும், இந்த இடத்துல காப்பர் சல்ஃபேட் இருக்கும். எலக்ட்ரோலைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சு. கரெக்டாக, கரண்ட் வந்து பாஸ் ஆச்சு. இன்னொரு கேஸும் இருக்குது. என்னென்னா, சேம் எலக்ட்ரோலைட் தான் எடுத்திருப்போம். இந்த பக்கமும் ZnSO4 தான் எடுத்திருப்போம், இந்த இடத்துலையும் ZnSO4 தான் எடுத்திருப்போம். ஓகே, ஆனால் இந்த இடத்துல வந்து கரண்ட் பாஸ் ஆகும். அது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரோலைட் சேம் தான், ஆனால் இதோட கான்சன்ட்ரேஷன் வேறையாக இருக்கும். ஓகே, வேறு கான்சன்ட்ரேஷன் இருக்கிறனால கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் சேம் எலக்ட்ரோலைட் அண்ட் சேம் கான்சன்ட்ரேஷன் எடுத்திங்கன்னா இந்த செல் ஒர்க் ஆகாது. ஓகே, பட் சேம் எலக்ட்ரோலைட் எடுத்து வேறு கான்சன்ட்ரேஷன் வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த செல் ஒர்க் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த டேனியல் செல்லை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடுவோம். எப்படி? லெஃப்ட் சைடில் வந்து Zn இருக்குது, Zn2+ சொல்யூஷனில் டிப் பண்ணியிருக்கோம். சரியா? நடுவில் ஒரு மீட்டர் பேஜ் வச்சிட்டோம். பக்கத்துலேயும் அகெயின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ZnSO4 சொல்யூஷன் தான் எடுத்திருக்கோம். அகெயின் Zn தான். ஸோ ரெண்டுமே சேம் எலக்ட்ரோடு, சேம் எலக்ட்ரோலைட். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும். கான்சன்ட்ரேஷன் இந்த இடத்துல C1 இருக்குது, இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் C2 இருக்குது. ஸோ ரெண்டும் வேறு கான்சன்ட்ரேஷன் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த செல் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படி வந்து நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ரொம்ப சிம்பிள், அதே நர்ன்ஸ் ஈக்குவேஷன் தான். E is equal to வந்து E0 of cell minus 0.059 log of என்ன இருக்கும், மேலே ஆனோட் அப்போன் கேத்தோடு இருக்குமா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனோட் அப்போன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேத்தோட். அதுதான் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனோட் என்னது, C1, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேத்தோடு என்னது, C2. ஜஸ்ட் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனோடுக்கு பதிலாக C1 போடணும், இந்த இடத்துல C2 போடணும். ஆனால் அதோட நிற்காது. ஓகே, E0 ஆஃப் செல் என்னது, E0 of cell equal to electrode potential at cathode minus electrode potential at anode. Am I right or wrong? சூப்பர். ஸோ E0 ஆஃப் செல் கேத்தோடில் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஜிங்க் எலக்ட்ரோடு இருக்குது. ஜிங்க் எலக்ட்ரோடை வந்து எப்படி டெபிக் பண்ணுவோம், ஹியர் E0 ஆஃப் செல் என்னன்னு சொல்லுவோம். கேத்தோடில் என்ன இருக்குது, ஜிங்க் மெட்டல் இருக்குது. ஆனோடில் என்ன இருக்குது, ஜிங்க் மெத்தட் இருக்குது. ஜிங்க் மெட்டலோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியுமா, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் வந்து நம்ம இப்போ தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படிச்சுட்டு வந்தோம், -0.76 இருக்கும். கரெக்டாக, -0.76 வோல்ட். மைனஸ் ஆனோடில் என்ன இருக்குது, அதே ஜிங்க் எலக்ட்ரோட் தான் இருக்குது. அதோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் -0.76. புரிஞ்சா? இப்போ -0.76 -0.76 வந்து என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. இந்த கேஸ்லேயும் என்ன ஆகிடுச்சு, நமக்கு E0 ஆஃப் செல் வந்து 0 ஆகிடுச்சு. ஓகே, E0 ஆஃப் செல் வந்து 2 கேஸில் 0 ஆச்சு. ஒன்று லாஸ்ட் கேஸில் எப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறப்ப E0 ஆஃப் செல் வந்து 0 ஆச்சு. அதே மாதிரி சேம் எலக்ட்ரோலைட் எடுத்தப்பையும் நமக்கு E0 ஆஃப் செல் வந்து 0 ஆகிடுச்சு. ஏன்னா 2 எலக்ட்ரோடுக்கும் சேம் வேல்யூ இருக்குது, அதனால் E0 ஆஃப் செல் வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது என்னது இந்த ஈக்குவேஷனில், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் மீதி இருக்க வேல்யூஸ் அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E ஆஃப் செல் ஈக்குவல் டு -0.59 log of C1 upon C2. ஓகே, மேலே ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் ஏதாச்சும் இருந்தாக்கா அதை போட மறந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகே, அது 0 கிடையாது, அது சர்க்கிள். ஒரு வேளை ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். அவ்வளோதான்டா. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து எலக்ட்ரோட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கொஷின் காம்படிட்டிவ் எக்ஸாமில் டேரெக்டாக C1 அண்ட் C2 கொடுத்துருவாங்க. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்றது நீங்கள் வந்து அந்த ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டுடேஸ் லெக்சர். ஓகே, இன்றைக்கி லெக்சர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், டக்குன்னு முடிச்சுட்டு அதனால தான் ஸ்டார்டிங்கில் 10 நிமிஷம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் லெக்சர். அண்ட் நாளைக்கு வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல்ல ஆரம்பிச்சிடலாம். சரியா? நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் எப்படி இருந்துச்சு வீடியோன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்படி நான் ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சைக்காலஜிக்கலாக ஏதாச்சும் அட்வைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு நீட்ஃபுல்லான விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.